Hello friends, நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸோட மேக்ஸ் வீடியோஸ் சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது டாபிக் வைஸ் ஒரு டாபிக்னு எடுத்துட்டு அதுல புக்ல இருக்க क्वेश्चन, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எல்லா கைண்ட் ஆஃப் क्वेश्चन கவர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நாம இப்ப பார்க்க போற டாபிக் டைம் அண்ட் வொர்க், காலம் மற்றும் வேலை. இந்த காலம் மற்றும் வேலை உங்களுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஆப்வியஸா என்ன தெரிஞ்சிருக்கணும், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் கண்டிப்பா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த டாபிக் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஏன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் இருக்க நேர் விகிதம் எதிர் விகிதம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இங்க கொஸ்டின் இருக்கும். அதே இந்த டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின்ஸ் நம்ம அந்த நேர் விகிதம் எதிர் விகிதத்துல விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக்லயே நம்ம சால்வ் பண்ணிருப்போம். சோ அந்த மெத்தட் இங்க தேவைப்படும். அதையும் தாண்டி ஒரு பேசிக் மெத்தட் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த ரெண்டு மெத்தட் ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும், காலம் மற்றும் வேலை அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஓவர். டைப்பாலாம் சால்வ் பண்ண தேவையில்லை, எல்லாமே ரெண்டே மெத்தட்குள்ள அடைக்கலாம். ஓகே, அடுத்ததான் நாம பார்க்க போறது காலம் மற்றும் வேலை. காலம் மற்றும் வேலைக்கான விகிதம் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும், அதாவது நேர் விகிதமா எதிர் விகிதமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். காலம் மற்றும் வேலை எப்பவுமே டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது எதிர் விகிதத்தை சார்ந்தது. அதாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேரை ஒரு வேலை செய்ய சொல்றோம் அப்படின்னா அவங்க ஒரு 20 நாள் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ 10 பேர் 20 நாள் எடுத்துக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நான் 5 பேரா குறைக்கிறேன். நான் ஆளை குறைச்சேன்னா நாள் எடுத்துக்கிறது அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும் தானே. ஏன்னா இங்க நான் ஆள் குறைக்கிறேன், அந்த வேலை செய்யறதுக்கான ஆளை நான் குறைக்கிறேன். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், இங்க எடுத்துக்கிற நாளுங்கிறது அதிகமாகுமா? இதைத்தான் எதிர் விகிதம் நம்ம சொல்லுவோம். சோ இதைத்தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், நோன் பை அன்னோன்ங்கிறதுல சால்வ் பண்ணிருப்போம். சோ எதிர் விகிதம் கான்செப்ட் பார்த்திருந்தீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சோ நோன் பை அன்னோன்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. இதுல எதுக்கான வேல்யூ தெரியும், 10 பேர் செய்யறதுக்கான வேல்யூ ஆன்சர் தெரியும். எதுக்கான வேல்யூ தெரியாது, 5 பேர் எவ்வளவு நாள் செய்வாங்கன்றது தெரியாது. இங்க நோன் பை அன்னோன் யூஸ் பண்ணுவோம். நோன்ங்கிறது 10, அன்னோன்ங்கிறது 5 இன்டு 20 யூஸ் பண்ணீங்கன்னா வர்றதுதான் ஆன்சர். சோ இது கேன்சல் பண்ணா என்ன வரும், 40 டேஸ்னு வருமா? அப்போ எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க, 5 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 40 நாள்ல முடிப்பாங்க. இது எப்படி இன்னொரு விதமா சால்வ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். 10:5 ரேஷியோ என்ன, 2:1. சோ அப்ப இங்க என்ன வரும், 1:2ங்கிற ரேஷியோ வரும். ஏன்னா இன்வர்ஸ் எதிர் விகிதம் அப்படின்னா என்ன, 2:1 இருந்தா 1:2 வரும். சோ 1ங்கிறது 20 நாள்னா 2ங்கிறது என்ன, 40 நாள். டைரக்டாவும் சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா நோன் பை அன்னோன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். சோ இந்த இடத்துல எதிர் விகிதமா இருந்ததுன்னா உங்களுக்கு நோன் பை அன்னோன் யூஸ் பண்ணுவோம், நேர் விகிதமா இருந்துச்சுன்னா அன்னோன் பை நோன் யூஸ் பண்ணுவோம். சோ இது எல்லாமே காமன் தான். சோ இந்த எதிர் விகிதமா நேர் விகிதமான்னு கண்டுபிடிக்கணும் இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस வரும்போது. அதை தாண்டி அடுத்த மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏ அப்படிங்கிற ஒருத்தர ஒரு வேலையை செய்ய சொன்னா அவங்க 10 நாள்ல முடிப்பாங்க. அதே வேலையை பி செய்ய சொன்னா 15 நாள்ல முடிப்பாங்க. இப்ப ரெண்டு பேரையும் சேர்ந்து அந்த வேலையை செய்ய சொன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான क्वेश्चंस இருக்கும். அந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏ அப்படிங்கிறவங்க எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க, 10 நாள்ல முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்களா? பி எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க, 15 நாள்ல முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இது ஒரு வேலைங்கிறத ப்ராஜெக்ட்னு எடுத்துக்குவோம். அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டோம். அப்ப அந்த ப்ராஜெக்ட் சைஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு, சைஸ்ங்கிறது இல்ல, என்ன ப்ராஜெக்ட்னு தெரியாது இல்ல. இப்ப உங்களை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், எத்தனை நாள்ல பண்ணுவீங்கன்னு கேட்டா உங்களால நாள் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் பாகுபலியா பாசமலரா அப்படிங்கிற படம் எடுக்கிற வித்தியாசத்துக்கு இருக்கிற மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் பெருசா இருந்தா அதிகமா இருக்கும், ப்ராஜெக்ட் சிறுசா இருந்தா கம்மியா இருக்கும். சோ அந்த மாதிரி நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. அப்படிங்கறதுனால ப்ராஜெக்டோட சைஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் சொல்றது அசைன்மெண்ட் எழுதுறதாவே வச்சுக்குவோமே. அப்போ அசைன்மெண்ட் எழுதுறது, அப்ப அசைன்மெண்ட் மொத்தம் எத்தனை பேஜ்னு கண்டுபிடிக்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இதோட எல்சிஎம். 10, 15க்கு எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? சோ எல் மெத்தட் யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஷார்ட்கட் மெத்தட் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணாலும் ஓகே. சோ இதுல எல் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா 5 காமனா எடுக்கலாம். சோ அப்புறம் என்ன, 2, 3 வருமா? அப்ப என்ன வரும், 5 × 2 × 3 தானே எல்சிஎம். 5 × 2 10, 10 × 3 30ங்கிறது தான் எல்சிஎம். இந்த எல்சிஎம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம இத ப்ராஜெக்ட்னு சொல்றது அசைன்மெண்ட் எழுதுறதா வச்சிருக்கோம். அப்போ 30 பேஜ் எழுதுனா அந்த வேலை முடிஞ்சுது. அப்ப ஏ கிட்ட கொடுத்தா 10 நாள்ல அந்த 30 பேஜ் எழுதிருவான். நான் ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் எழுதிருப்பான், 30/10 தானே, 3 பேஜ் ஒரு நாளைக்கு எழுதுவான். அதே இடத்துல பி கிட்ட அந்த வேலையை கொடுத்தோம்னா அவன் தனியா பண்றான்னா 2 பேஜ் ஒரு நாளைக்கு எழுதி 15 நாள்ல 30 பேஜ் முடிச்சிருவான் அப்படின்னு நமக்கு தெரியுமா? சோ இப்ப இதுதான் இந்த மாதிரி எடுத்து எழுதிடணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்யறாங்க, இப்ப மணி கணக்குல கொடுத்திருந்தா ஒரு மணிக்கு எவ்வளவு வேலை செய்யறாங்க, நிமிஷ கணக்குல கொடுத்திருந்தா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு வேலை செய்யறாங்கன்றதை எடுத்து எழுதணும். அதாவது மொத்த ப்ராஜெக்ட்ங்கிறது எல்சிஎம். சோ இந்த இடத்துல 2 பேருமே சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் எழுதுவாங்க, இவன் 3 பேஜ் எழுதுவானா, இவன் 2 பேஜ் எழுதுவானா, மொத்தம் 5 பேஜ் எழுதுருவாங்களா? 5 பேஜ் ஒரு நாளைக்கு எழுதுறாங்கன்னா மொத்த பேஜ் எத்தனை இருக்கு, 30 இருக்கு. 30 முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு ஈஸியா சொல்லிடலாமா? 30/5 தானே. 30/5 என்ன, 6 நாள் அப்படின்னு சொல்லிடலாம். சோ அப்ப இந்த வேலையை முடிக்க 6 நாள் ஆகும் அப்படிங்கறத சொல்லிடலாம். இந்த மெத்தட் தான் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது மெத்தடா ஃபர்ஸ்ட் எதிர் விகிதம் நேர் விகிதம் சால்வ் பண்ற மெத்தட் தெரிஞ்சுக்கணும்.
ரெண்டாவது இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கணும். இதுல கொஸ்டின் மாத்தி கேட்பாங்க. எப்படி மாத்தி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல பி வந்து 15 நாள்ல பண்ணுவாங்க, அதே இடத்துல ஏவும் பியும் சேர்ந்து பண்ணா 6 நாள்ல பண்ணிடுவாங்க. அப்ப ஏ மட்டும் எவ்வளவு நாள்ல பண்ணுவாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சோ எது கொஸ்டின் எப்படி மாறினாலும் மெத்தட் மாறாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதாவது ப்ராஜெக்டோட சைஸ் நமக்கு தெரியணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 15க்கு 6க்கு எல்சிஎம் என்ன? 15 6 எடுத்தீங்கன்னா காமனா என்ன எடுக்கலாம்? 3 எடுக்கலாம். 3 எடுத்தீங்கன்னா 5 2ன்னு வருமா? சோ 3 × 5 × 2 இங்க இருக்கிறதே தான். அப்ப அதே 30 தான் இங்கேயும் வருது. அப்போ 30 பேஜ் எழுதுனா அந்த ப்ராஜெக்ட் ஓவர். அப்ப பி மட்டும் எழுதுனா 15 நாள்ல முடிக்கிறான், ஒரு நாளைக்கு 2 பேஜ் எழுதுவான் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்தது ஏவும் பி சேர்ந்து 6 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 6 நாள்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் எழுதுவாங்க? 2 பேர் சேர்ந்து 5 பேஜ் எழுதுவாங்க. அந்த இடத்துல அடுத்தது ஏ மட்டும் பண்றது தானே கேட்டிருக்காங்க. இப்ப பி மட்டும் 2 பேஜ் ஒரு நாளைக்கு எழுதுவான்னு நம்ம சொல்லிட்டோம். அதே இடத்துல ஏவும் பி சேர்ந்து 5 பேஜ். அப்ப ஏ எத்தனை பேஜ் எழுதிருப்போம் அந்த நாள்ல? 3 பேஜ் சொல்லிடலாமா? ஏன்னா 2 பேர் சேர்ந்தா 5னா இங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு எழுதிருக்காங்க? 3 பேஜ் எழுதிருக்காங்களா? ஏன்னா பி 2 எழுதுவான்ல, அந்த 3 பேஜ் எழுதுனது யாரு? ஏ. அப்ப 3 பேஜ் ஏ ஒரு நாளைக்கு எழுதுறான்னா அப்போ மொத்தமா இருக்கிற 30 பேஜ் எத்தனை நாள்ல எழுதுவான்? 10 நாள்ல எழுதுவானா? சோ இதுதான் ரிவர்ஸ்ல கேட்பாங்க. சோ இந்த இடத்துல இப்படி கேட்கறது இப்படி கேட்கலாம். அதுவே மாத்தி கேட்கணும்னா என்ன, இந்த ஏங்கிறது 3 மென் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, அந்த பிங்கிற பிளேஸ்ல 2 உமன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி மாத்தி கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் மெத்தட் ஒன்னே ஒண்ணுதான். சில கொஸ்டின்ஸ் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். மத்தபடி எல்லா கொஸ்டினுமே இதே மெத்தட்ல தான் சால்வ் பண்ண போறோம். ரெண்டே மெத்தட் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு நேர் விகிதம் எதிர் விகிதம் எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது, ரெண்டாவது இந்த மெத்தட் எப்படி சால்வ் பண்ணணும், எல்சிஎம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மெத்தட். இது ரெண்டும் தெரிஞ்சா காலம் மற்றும் வேலை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா முடிஞ்சது. ஓகே, அடுத்ததா கொஸ்டின்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, புக் கொஸ்டின்ஸ் என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கறத ஆர்டரா சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் டாபிக்ல பிளேஸ்மெண்ட் லெவல், அதாவது கொஞ்சம் அதிக லெவல்ல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்ல டைம் அண்ட் ஒர்க் இருக்கும், அதே இடத்துல பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் இருக்கும், அதே இடத்துல செயின் ரூல் இருக்கும். இந்த 3 கான்செப்டையும் பாத்தீங்கன்னா போதும். ஆப்வியஸா அதர் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இது மட்டுமே போதும். ஓகே, கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்களோ எடுத்து எழுதணும். ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க? 16 நாள் கொடுத்துட்டாங்க. அதே இடத்துல அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? ஏ மட்டும் தனியா பண்ணா எவ்வளவு நாள்? 48 நாள். அந்த இடத்துல என்னதான் ஆப்வியஸா கேட்பாங்கன்னு ப்ரீவியஸாவே சொல்லியிருந்தோம், பி தான் கேட்க போறாங்க. சோ அதுதான் கேட்டிருக்காங்க, பி தனியா எவ்வளவு நாள்ல பண்ணுவாங்கன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுக்கு எல்சிஎம். எல்சிஎம் 48 தான் வரும். ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஷார்ட்கட் வேற ஒண்ணும் இல்ல, ஹையஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ இது ரெண்டுல அதுதான் எல்சிஎம் இருக்கலாம், இல்லைன்னா இதோட மல்டிபிள்ஸ் தான் எல்சிஎம் இருக்கலாம். அது எப்படி ஹையஸ்ட் நம்பர் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, 48 16 டிவைட் பண்ண முடியுமா? முடியும். சோ அதனால 48 எல்சிஎம். அப்படியே இல்லையா, நீங்க 16 48 எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு காமனா என்ன எடுக்கணும்? 16 எடுக்கலாமா? அடுத்தது 1 இங்க 3 வந்துருமா? வேற எதுவும் பண்ண முடியாது. 16 × 3 தான் எல்சிஎம். 16 × 3 அப்படிங்கிறது என்ன? 48. அப்ப 48 பேஜ் அசைன்மெண்ட் எழுதணும். ஏவும் பியும் சேர்ந்தா 16 நாள்ல முடிப்பாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் எழுதுவாங்க? 3 பேஜ் ஒரு நாளைக்கு எழுதுவாங்களா? சோ வேற ஒண்ணுமே இல்ல, 48/16 தான். ஒரு நாளைக்கான வேலை வேணும்னா 48 வேலை டிவைட் பை 16 நாள் தான் போடணும். 3 வேலையை ஒரு நாளைக்கு முடிப்பாங்க, 3 பேஜ் எழுதி முடிப்பாங்க. அதுவே ரெண்டாவது ஏ மட்டும் தனியா பண்ணா 48 பேஜ் எழுத 48 நாள் எடுத்துக்கிறான்னா ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் தானே எழுதிருப்பான். அப்ப ஏ மட்டும் ஒரு பேஜ் எழுதுறானா, ஏவும் பியும் சேர்ந்து ஒரே நாள்ல 3 பேஜ் எழுதுறாங்கன்னா பி மட்டும் எவ்வளவு பேஜ் எழுதிருப்பான்? 2 பேஜ் ஒரு நாளைக்கு எழுதுவானா? பி 2 பேஜ் ஒரு நாளைக்கு எழுதுறான்றப்போ 48 பேஜ் எத்தனை நாள்ல எழுதி முடிப்பான்? 24 நாள்னு சொல்லிடலாமா? இவ்வளவுதான். அதாவது கொஸ்டின் படிச்சுக்கிட்டு எழுதும் போதே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 24 நாள். ரொம்ப சிம்பிள். இது வந்து வேற ஒண்ணும் இல்ல, இன்வெர்ஸ் ரேஷியோல தான் வரும். சோ இதுவும் கூட ஈஸியா இந்த 3 1ங்கிறதையும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 16 48 இதுதான 4. அப்ப வேலையோட ரேஷியோ கண்டுபிடிச்சலாமா? 16 48ஓட ரேஷியோ என்ன? 16 48 ரேஷியோ என்ன? 1:3 வருமா? அப்ப வேலை அப்படிங்கிறது என்ன வரும்? 4ங்கிறது 1:3, வேலைங்கிறது 3:1 வரும். சோ அதுதான் இங்கேயும் இருக்கு, 3:1. சோ அந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். பட் நமக்கு எல்சிஎம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா எல்சிஎம் வெளியில போய் சால்வ் பண்றது பெஸ்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடக்கத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ரொம்ப சிம்பிள். கியூ வேல்யூ கொடுத்துட்டாங்களா? பி எவ்வளவு நாள்ல முடிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 20. அதே இடத்துல கியூ எவ்வளவு நாள் தனியா பண்ணா 30 நாள்.
சோ இவங்களோட தனியா செய்யற வேலை 20 நாள் 30 நாள் கொடுத்துட்டாங்க. 2 பேர் சேர்ந்து அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும். 20 30 எல்சிஎம் வந்து 60. இந்த மாதிரி சால்வ் பண்ணாலும் சரி, ஷார்ட்கட் யூஸ் பண்ணாலும் சரி. சோ இந்த இடத்துல ஷார்ட்கட்ன்றது வேற ஒண்ணுமே இல்ல, 30 இருக்கலாம், அதாவது ஹையஸ்ட் நம்பரா இருக்கலாம். 30 இருக்கலாம் செக் பண்ணும்போது 30/20 ஆகாது. அப்ப 30ஓட அடுத்த மல்டிபிள் என்ன, 60. 60 டிவைட் பண்ணுமா 20, கண்டிப்பா பண்ணும். சோ அதனால 60 எல்சிஎம் சொல்லிடலாம். சோ இந்த இடத்துல இப்படி சால்வ் பண்ணீங்கன்னா 10 காமனா எடுப்பீங்க, 2x3 அப்படிதான், 10x2x3 தான் எல்சிஎம் 60. அப்போ 60 பேஜ் எழுதுனா இந்த வேலை முடியும். இப்போ தனித்தனியா எழுதுறாங்க, 20 நாள்ல முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 பேஜ் எழுதுவானே. பி வந்து ஒரு நாளைக்கு 3 பேஜ் எழுதுவான். அதே இடத்துல கியூ வந்து 2 பேஜ் எழுதுவான். 2 பேர் சேர்ந்தா எவ்வளவு எழுதுவாங்க, 5 பேஜ் எழுதுவாங்க ஒரு நாளைக்கு. சோ ஒரு நாளைக்கு 5 பேஜ் எழுதுவாங்கன்னு நமக்கு தெரியும். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிடலாம். அந்த அவன் போனதுக்கு அப்புறம் யார் மட்டும் பண்றாங்க, பி மட்டும் தான் அந்த வேலையை ரிமைனிங் இருக்கிற வேலையை பண்றான். எத்தனை நாள் பண்றான், 5 நாள். பி அப்போ கியூவோட காம்பினேஷன் இல்லாம, கியூ கூட இல்லாம பி எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கான், 5 நாள் செஞ்சிருக்கான். இப்ப 5x3 என்ன, 15. அதாவது 15 பேஜ் அவன் எழுதிருப்பானா தனியா. அப்ப பி மட்டும் தனியா 15 பேஜ் எழுதிருக்கான். மீதி பேஜ் எல்லாம் யாரும் எழுதிருப்பா, பி பிளஸ் கியூ தானே, 2 பேரும் சேர்ந்து தானே எழுதிருப்பாங்க. அப்ப பி பிளஸ் கியூ மீதி எத்தனை பேஜ் எழுதிருக்காங்க, 45 பேஜ் எழுதிருக்காங்க. 45 பேஜ் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து எழுதிருக்காங்க. நான் ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்தா எவ்வளவு பேஜ் எழுதுவாங்க, 5 பேஜ் எழுதுவாங்க. அப்ப எத்தனை நாள்ல எழுதிருப்பாங்க, 45 டிவைடட் பை 5 தானே வரும். அப்ப 9 நாள்ல எழுதிருப்பாங்களா, 9 நாள்ல 45 பேஜ் எழுதிருப்பாங்க. ரிமைனிங் இருக்கிற பேஜ 5 நாள்ல அந்த பி அப்படிங்கிற பர்சன் மட்டும் முடிச்சிருப்பான். அப்போ என்ன, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 9 நாள் மட்டும்தான் கியூ வந்து பி கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்ப 9 நாளுக்கு அப்புறம் போயிருப்பானா. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 9 அப்படிங்கறத சொல்லிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், எல்லாம் ஒரே மெத்தட் தான் யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஏ பி 2 பேர் இருக்காங்க, அவங்களோட வேலையோட ரேஷியோ என்னன்னு கொடுத்துட்டாங்க. வேலை என்ன, ஒர்க் ரேஷியோ. ஒர்க் ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க, ஆப்வியஸா என்ன, 3:1, 3 மடங்கு. பி எவ்வளவு செய்யறானோ அந்த மாதிரி 3 மடங்கு ஏ செய்வான். அப்ப டைம் ரேஷியோ என்ன இருக்கும், ஆப்வியஸா 1:3 தானே இருக்கும். இது தெரிஞ்சிருக்கணும், அதாவது இதோட இன்வெர்ஸ். இந்த ரேஷியோ கான்செப்ட் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின்லாம் டக்குன்னு ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும். சோ 3:1 இருக்கிறது 1:3 மாறும். டைம் அப்படிங்கிறது, காலம் அப்படிங்கிறது 1:3. அப்போ இவன் 24 நாள் கம்மியா எடுத்துக்கிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 24 அப்படிங்கிறது என்ன, இந்த டிஃபரன்ஸ் தானே, இதோட ரேஷியோ டிஃபரன்ஸ் என்ன, காலத்தோட டிஃபரன்ஸ் தான் 24. 24ங்கிறது நாள், அதனால என்ன, இதுக்குதான் டிஃபரன்ஸ் எடுக்கணும். 2xங்கிறது என்ன, உங்களுக்கான வேல்யூ 24 கொடுத்துட்டாங்க. அப்ப xங்கிறது என்ன, 12. சோ x 12னா இங்க என்ன, a எடுத்துக்கிற நாள் எவ்வளவுன்னு சொல்லிட முடியும்ல, 12 நாள் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். பி எடுத்துக்கிற நாள் எவ்வளவு, அப்ப 24 நாள் எக்ஸ்ட்ரானா 36, இல்லைன்னா 3x12 போட்டீங்கனாலும் அதே தான் வரும், 36 நாள் வந்துருமா. சோ இப்ப a வேல்யூ தெரிஞ்சிருச்சு 12, b வேல்யூ தெரிஞ்சிருச்சு 36. a பிளஸ் b 2 பேர் சேர்ந்தா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. சோ இது அவ்வளவுதான். a b முன்னாடி சால்வ் பண்ண அதே சம் தானே. 12 நாள் 36, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எல்சிஎம் 12 36க்கு எல்சிஎம் என்ன, 36 தான் வரும். சோ இங்க 12 காமனா எடுத்தீங்கன்னா 1 3 வரும். சோ 36 பேஜ் எழுதணும். ஏ 12 நாள்ல முடிக்கிறான். 12 நாள்ல முடிக்கிறான்னா ஒரு நாளைக்கு 3 பேஜ் எழுதுறான், அதுதான் இங்க இருக்கு. சோ அடுத்து பி எவ்வளவு எழுதுறான், ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் தான் எழுதுறான். ஏன்னா 36 பேஜ் 36 நாள்ல எழுதுறான், அதுதான் இங்க இருக்கு. ஏன்னா அவங்களோட ஒர்க் ரேஷியோ தான் கொடுத்துட்டாங்கல்ல, இதே 3:1 தான் வரும். 2 பேர் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு எழுதுவாங்க, 4 பேஜ் எழுதுவாங்களா. இவன் 3 பேஜ் ஒரு நாளைக்கு எழுதுறான், இவங்க ஒரு பேஜ் ஒரு நாளைக்கு எழுதுறான்னா மொத்தமா 2 பேர் சேர்ந்தா 4 பேஜ் ஒரு நாளைக்கு எழுதுவாங்க. ஒரு நாளைக்கு 4 பேஜ் எழுதுறாங்கன்னா மொத்தம் 36 பேஜ் எத்தனை நாள்ல எழுதுவாங்க, 9 நாள்ல எழுதுவாங்க. சோ 9 டேஸ் அப்படிங்கறத சொல்லிடலாம். சோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த மெத்தட் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்க ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணி நாட்களுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா நாட்களை வச்சு ஆன்சர் ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின், எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 31,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க. சோ எக்ஸ் ஒய் இசட்க்கு டேஸ் கொடுத்துட்டாங்களா. எக்ஸ்ங்கிறது 4 நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒய் வந்து 6 நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அடுத்தது இசட் வந்து 10 நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன, 60 தான் வரும். சோ 60ல தான் எல்லாமே மீட் பண்ணுவோம், வேற ஒண்ணுமே இல்ல. நார்மலா சால்வ் பண்ணீங்கன்னா 4, 6, 10க்கு எல்சிஎம் என்ன, காமனா 2 எடுப்பீங்களா, 2 எடுத்தீங்கன்னா 2, 3, 5ன்னு வந்துருமா. அடுத்ததா காமனா எதுவும் எடுக்க முடியாது, அப்ப மல்டிப்ளை பண்ண வேண்டியதா. 2 × 2 4, 4 3 12, 12 × 5 60. சோ 60 தான் எல்சிஎம். 60 பேஜ் எழுதணும். 4 நாள்ல எக்ஸ் எழுதுறானா என்ன, 15 பேஜ் ஒரு நாளைக்கு எழுதுவானா.
அடுத்ததா y வந்து 6 நாள்ல எழுதுறான்னா 10 பேஜ் ஒரு நாளைக்கு எழுதுவானா. அடுத்ததா z வந்து 10 நாள்ல எழுதுறான்னா 6 பேஜ் ஒரு நாளைக்கு எழுதுவானா. சோ இதுதான் இவங்களோட ரேஷியோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம். சோ இது வெரி சிம்பிள். இதோட இன்வர்ஸ் ரேஷியோ தான் இது. இதோட இன்வர்ஸ் ரேஷியோ அதாவது எதிர்விகித ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சதுன்னா இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. ஏன்னா இங்க தேவையானது ரேஷியோ, என்ன ரேஷியோல அவங்க அமௌண்ட் பிரிச்சுக்கிறாங்க அப்படிங்கறது தான் தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப இது ரேஷியோ என்ன, எக்ஸ் ஒய் இசட்டுக்கு 15:10:6. அப்போ ஆட் பண்ணீங்கன்னா என்ன 31. இந்த 31 எக்ஸ் அப்படிங்கறத அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, 31,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப எக்ஸ் வேல்யூ என்ன 1000 சொல்லிடலாமா. எக்ஸ் 1000னா என்ன, 15 எக்ஸ் இவன் வாங்குவான். யாரு, எக்ஸ். சோ எக்ஸ் வந்து 15 எக்ஸ் அப்படின்னா 15,000 வாங்குவான். அடுத்தது y வந்து 10x அப்படின்னா 10,000 வாங்குவான். அடுத்தது z வந்து 6x வாங்குவான். சோ 6,000 அப்படிங்கிறது வாங்குவான். சோ இந்த பங்குகள்ல தான் அவங்க பிரிச்சுக்குவாங்க. இது ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா என்ன, இங்க இருக்கிறத மல்டிப்ளை தானே பண்ணுவோம். சோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ரேஷியோ அப்படிங்கிறது இன்வர்ஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சாவே போதும். அந்த இன்வர்ஸ் ரேஷியோ, இதுக்கு இன்வர்ஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சு அதை அந்த ரேட்ல நீங்க 31,000 பிரிச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கான அமௌண்ட் என்னன்றது கிடைச்சிரும். இங்க ஒவ்வொருத்தருக்கான அமௌண்ட் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு என்ன, எக்ஸுக்கு 15,000, ஒய்க்கு 10,000, இசட்டுக்கு 6,000 கிடைக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பார். ரொம்ப சிம்பிள். ஏ 3 நாள் கொடுத்துட்டாங்க, 3 days. இது ஆல்ரெடி சால்வ் பண்ண டைப் தான். பி வந்து 6 நாள் கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ பிளஸ் பி எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம எல்சிஎம் எடுக்கணுமா, 3 6க்கு எல்சிஎம் 6 தான். ஹையஸ்ட் நம்பர் 6. 6 வந்து 3 டிவைட் பண்ணும், அதனால 6. சோ எப்படி சால்வ் பண்ணீங்கன்னா 6ங்கிற எல்சிஎம் வந்துடும். இப்போ 6 பேஜ் எழுதணும். 3 நாள்ல ஏ எழுதுறான்னா ஒரு நாளைக்கு 2 பேஜ் எழுதுவான் ஏ. அடுத்தது பி ஒரு நாளைக்கு 1 பேஜ் எழுதுவான். ஏன்னா நம்ம எல்லாமே ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்னு வச்சிருக்கோம் எழுதுறதுன்னு. அப்ப 2 பேரும் சேர்ந்தா 3 பேஜ் ஒரு நாளைக்கு எழுதுவாங்க. 3 பேஜ் ஒரு நாளைக்கு எழுதுறாங்கன்னா 6 பேஜ் எத்தனை நாள்ல எழுதி முடிப்பாங்க, 2 நாள்ல முடிப்பாங்க. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2 நாள். இதுதான் பேசிக் மெத்தட். இந்த மெத்தட்ல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 5 பேர் இருக்காங்க, 5 men இருக்காங்க, 5 ஒர்க் இருக்கு. எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க, 5 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்போ ஒரு மேன், ஒரு ஆள் வந்து ஒரு ஒர்க் முடிக்க எவ்வளவு நாள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு கேட்டா சொல்ல முடியுமில்ல, 5 நாள் தானே. ஏன்னா எல்லாருமே 5 நாள் ஒர்க் பண்றாங்க. ஒருத்தர் ஒரு வேலையை எடுத்துக்கானா 5 நாள்ல முடிச்சிடலாம். அப்ப 5 பேரும் 5 வேலையை 5 தனித்தனி வேலையை 5 நாள்ல முடிச்சிடறாங்க. சோ இந்த 1 கொண்டு வந்துட்டா ஈஸி. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, 50 men 50 ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. சோ 50 men 50 ஒர்க் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க, அதுவும் 5 நாள்ல தான் முடிப்பாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 5 நாள் அப்படிங்கிறது எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. ஒருத்தன் ஒரு வேலையை 5 நாள்ல முடிக்கிறானா, 50 பேர் 50 வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க, 50 நாள்னு சொல்லிடக்கூடாது. 50 பேர் 50 வேலைன்னா ஒருத்தன் ஒரு வேலையை தானே செய்வான் இந்த இடத்துல. அப்ப 50 பேர் 50 வேலையை பிரிச்சுக்குவாங்கல்ல. அப்ப ஒருத்தன் ஒரு வேலையை தான் அங்க செய்யறான். எத்தனை நாள்ல அந்த ஒருத்தன் அந்த ஒரு வேலையை முடிப்பான், 5 நாள்ல. சோ அப்ப 50 பேர் 50 வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க, 5 நாள்ல முடிச்சிருவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார் எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி சால்வ் பண்ண மெத்தட் தான். என்ன மெத்தட், ஏங்கிறது 24 நாள் கொடுத்துட்டாங்களா, 24 நாள்ல முடிப்பாங்க. சோ இந்த இடத்துல ஏவும் பியும் சேர்ந்தா எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க, 6 நாள்ல முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பேசிக் சொல்லி கொடுக்கும்போது இந்த டைப் சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, எல்சிஎம் 24 தான் வரும். பெரிய நம்பரை இந்த சின்ன நம்பர் டிவைட் பண்ணும், அதனால 24. இப்ப 24 பேஜ் ஏ மட்டும் எழுதுனா ஒரு நாளைக்கு எவ்வளவு பேஜ் எழுதுவோம், 1 பேஜ் எழுதுவோம் ஒரு நாளைக்கு. அப்ப ஏவும் பியும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் எழுதுவாங்க, 4 பேஜ் எழுதுவாங்க. ஏன்னா 24/6 6 நாள்ல முடிச்சிடறாங்கல்ல. இப்ப 4 பேஜ் எழுதுவாங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 4 பேஜ் ஏவும் பியும் எழுதுறாங்க. ஏ மட்டும் ஒரு பேஜ் அந்த ஒரு நாள்ல எழுதுறானா, ரிமைனிங் இருக்கிற 3 பேஜ் யாரும் எழுதிருப்பா, பி தானே எழுதிருப்பான். சோ அப்ப பி வருது ஒரு நாளைக்கு 3 பேஜ் அப்படின்றது சொல்லிடலாமா. பி ஒரு நாளைக்கு 3 பேஜ்னா மொத்தம் 24 பேஜ் எத்தனை நாள்ல எழுதுவான், 8 நாள்ல எழுதுவான்னு சொல்லிடலாமா. 8 3 தானே 24. சோ ஒரு நாளைக்கு 3 பேஜ்ன்றது 8 நாள் எழுதுனானா 24 பேஜ் எழுதி முடிச்சிருவான். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 8 days. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏவை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப கொடுத்திருக்கிறது என்னன்னு எடுத்து எழுதுவோம். ஏ என்ன மொத்தம் 35 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருவாருன்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த இடத்துல பிங்கிறவங்க ஏக்கும் பிக்கும் இருக்கிற ரேஷியோ என்ன, பி ஆனவர் ஏ விட 40% கூடுதல் திறன்.
அப்ப திறன்னா என்ன ஒர்க் தானே. சோ ஒர்க் ரேஷியோ அப்படிங்கறது சொல்லிடலாமா. 100% ஏ வேலை செஞ்சா அந்த இடத்துல 140% பி வேலை செய்யறான். அப்ப ரேஷியோ என்ன 5:7 வந்துருமா. இதை அடிச்சோம்னா 20 அடிக்கலாம். சோ 5:7. அப்ப ஒர்க் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னு கிடைச்சிருச்சு 5:7. இப்ப டைம் ரேஷியோ தானே, இன்வெர்ஸ் ரேஷியோ தானே. இன்வெர்ஸ் ரேஷியோ என்ன 7:5. ஏன் டைம் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம்னா இங்க ஏ எவ்வளவு நாள் செய்வான்றது நமக்கு தெரியும். அது என்ன ஈக்குவல் டு 7x போட்டுடலாமா. 7x அப்படிங்கிறது 35 நாள்னா 5x அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடலாம்ல. சோ அப்ப x என்ன, இங்க x என்ன வேல்யூ வரும், x 5 நாள்னு வந்துருமா. xங்கிறது 5 நாள்னா 5xங்கிறது 25 நாள். அவ்வளவுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். சோ அப்ப பி இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குவான், தனியா ஒர்க் பண்ணா 25 நாள்ல முடிச்சிருவான். இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சார டாபிக் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அதுல நேர் விகிதம் எதிர் விகிதம்ங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாவே ஒரு 60% ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம்னே சொல்லலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாட்களிலும் முடிப்பர். அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெரும் தொகை ஆகும் டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன, ஏ பி அப்படிங்கிறது எவ்வளவு நாள் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்களா. ஏ எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க, 10 நாள்ல முடிப்பாங்க. அதே இடத்துல பி எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க, 15 நாள்ல முடிப்பாங்க. சோ இந்த இடத்துல இன்வெர்ஸ் ரேஷியோ தெரிஞ்சா போதும், எல்சிஎம் தேவையில்லை. ஏன்னா இன்வெர்ஸ் ரேஷியோ தான் அவங்க ஒர்க்கோட எஃபிஷியன்சி. ஏன்னா இங்க அவங்க எந்த அளவுக்கு திறமையா வேலை செய்யறாங்க அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு நாட்களோட இன்வெர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது டைம்க்கான ரேஷியோ என்ன, இதுதான் டைம் ரேஷியோ. டைம் ரேஷியோ என்ன 10:15 அப்படிங்கிறது என்ன 2:3 வருமா. ஏன்னா 5ஆல கேன்சல் பண்ணலாமா. அப்போ ஒர்க் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன, இன்வெர்ஸ் எதிர் விகிதம் சொல்லியிருக்குமா. 2:3க்கு இன்வெர்ஸ் என்ன 3:2. அவ்வளவுதான். சோ இந்த விகிதத்துல நீங்க பிரிக்கணும். இந்த ரேஷியோ தான் இதுவா மாறுதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படியே மாத்தி எழுதணும்ன்ற கான்செப்ட்லாம் இல்ல. இதுக்கு இது எதிர் விகிதம் அப்படிங்கறதுனாலதான் 3:2 வருது. அப்ப 3:2ங்கிற வகையில 2 லட்சத்தை பிரிக்கணும். 2 லட்சத்தை 5ஆ பிரிக்கணும். அவ்வளவுதானே. 5xங்கிறது 2 lakhs. அவ்வளவுதான். 2 லட்சமா. 5xங்கிறது 2 லட்சம்னா 3x என்ன 2x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி xங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கலாமா. 2 லட்சம் டிவைட் பை 5 என்ன 40,000 வருமா. ஒரு x அப்படிங்கிறது 40,000. அன்னோன் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்ல x கண்டுபிடிச்சிக்கிறது எழுதினாலும் ஓகே. ஒரு xங்கிறது 40,000. அப்ப 3x அப்படிங்கிறது என்ன 3 × 40,000 என்ன 1,20,000. அதே இடத்துல இங்க 2x அப்படிங்கிறது என்ன 2 × 40,000 என்ன 80,000 அப்படிங்கிறது வந்துரும். ஆனா இங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஏக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் 1,20,000. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். இதுவும் நோன் பை அன்னோன் ஆர் ஆல்சோ அன்னோன் பை நோன்ல தான் வரப்போகுது. சோ ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவோம். 210 ஆண்கள் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 210 men ஒர்க் பண்றாங்க. 12 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க, 18 நாள் ஒர்க் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணி அந்த வேலையை முடிக்கிறாங்க. அதே இடத்துல இப்போ 14 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க, 20 நாள் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா எத்தனை ஆள் தேவை அந்த வேலையை முடிக்க அப்படின்றது தான் கேக்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள். என்னன்னா இங்க நம்ம 12 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா 18 நாளுக்கு மொத்தம் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா. சோ அப்ப 12 × 18 தானே, அப்படியே வச்சுக்கலாம். அப்ப என்ன 210 men ஒர்க் பண்ணாங்கன்னா 12 × 18 ஹவர் ஆகும். அதாவது 12 × 18 மணி நேரம் ஆகும். ஏன்னா ஒரு நாளைக்கு 12னா 18 × 12 மணி நேரம் ஆகுமா. அதே இடத்துல 14 × 20 மணி நேரத்துல ஒர்க் பண்ணணும்னா எத்தனை ஆள் வேணும் தானே கேக்குறாங்க. அவ்வளவுதான். இது சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல என்ன ஹவர் அதிகமாச்சுன்னா என்ன ஆள் கம்மியாகுமா. அதாவது ஒர்க்கும் டைமும் இன்வர்ஸ் நமக்கு தெரியுமா, அது தெரிஞ்சா போதும். இதே இடத்துல ஒருவேளை ஹவர் கம்மியாச்சுன்னா என்ன ஆள் அதிகமாகும். சோ இந்த இடத்துல இது மட்டும் வித்தியாசம் தெரியணும். இது கம்மியாச்சுன்னா இது அதிகமாகும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா போதும். ஏன் இது தெரியணும்னா இங்க அன்னோன் பை நோன் யூஸ் பண்ணுமா இல்ல நோன் பை அன்னோன் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. சோ அவ்வளவுதான். இங்க என்ன நோன் பை அன்னோன் தானே யூஸ் பண்ணோம். எது நோன் 12 × 18ங்கிறது தான் நோன். அதே இடத்துல தெரியாதது என்ன 14 × 20 அப்படிங்கிறது தான் அன்னோன். × 210 அப்படின்னு எழுதுனீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். சோ சால்வ் பண்ணலாமா. 0 0 அடிச்சிடலாம். அடுத்ததான் என்ன இருக்கு, இந்த 2 வச்சு இங்க அடிக்கலாம், 6ன்னு மாறிடும். சோ அடுத்தது 14 இருக்கு. 2 7 14, இங்க 3 7 21. சோ அது அடுத்தது இந்த 2 வச்சு இங்க அடிக்கலாம், 9 அப்படின்றது வந்துடும். சோ அப்ப 6 × 9 × 3 6 × 9 54, 54 × 3 162. சோ அப்ப 162 ஆண்கள் தேவைப்பட்டிருக்கும் இந்த வேலையை
14 மணி நேரம் செஞ்சு 20 நாள்ல முடிக்கிறதுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்களின் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது. 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகள் தயாரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துலயும் ரேஷியோ அன்னோன் நோன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாவே போதும், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறத எடுத்து எழுதலாம். 36 மெஷின் யூஸ் பண்றாங்க. அந்த இடத்துல எத்தனை நாள் அந்த மெஷின் யூஸ் பண்றாங்க? 12 நாள் யூஸ் பண்றாங்க 7000 சிமெண்ட் பேக் செய்யறதுக்கு. சோ 7000 பேக் செய்யறதுக்கு 12 நாளா 36 மெஷின் வேலை செய்யுது. அடுத்ததா ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்க? 24 மெஷின் தான் இப்ப வேலை செய்யுது அப்படின்னா எத்தனை நாள் வேலை செய்யுது? அது மாதிரி 18 நாள் வேலை செய்யுது அப்படின்னா எத்தனை பேக் அவங்க ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஒரு மெஷின் இன்ட்டு 12 நாள் அப்படின்னா மொத்தம் எத்தனை மெஷின் வேலை செய்யுதுன்னு சொல்லிடலாமா? சோ அப்ப 36 இன்ட்டு 12 மெஷின் யூஸ் பண்றோம் எத்தனை பேக் செய்யறதுக்கு? 7000 பேக் செய்யறதுக்கு. சோ இப்ப அடுத்தது என்ன? 24 இன்ட்டு 18 மெஷின் யூஸ் பண்ணா எவ்வளவு பேக் வரும்? இது நோன் பை அன்னோனா அன்னோன் பை நோனா அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும். சோ இந்த இடத்துல என்ன? ரொம்ப சிம்பிள். இப்போ அதிகமா மெஷின் யூஸ் பண்ணோம்னா அதிகமான பேக் ரெடி ஆகுமா? கம்மியான மெஷின் யூஸ் பண்ணோம்னா கம்மியான பேக் ரெடி ஆகுமா? இப்ப அதிகமா இருந்தா இங்க அதிகமாக போகுது, இங்க கம்மியா இருந்தா இங்க கம்மியாக போகுது. அப்படின்னா என்ன? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனா நேர் விகிதம் தான் சொல்லுவோமா? நேர் விகிதம்னா என்ன? அன்னோன் பை நோனை யூஸ் பண்ணும். அன்னோன் என்ன? 24 இன்ட்டு 18, நோன் என்ன? 36 இன்ட்டு 12 இன்ட்டு 7000. இதை சால்வ் பண்ணா என்ன வருதோ அதுதான் ஆன்சர். சோ வெரி சிம்பிள். இந்த இடத்துல ஏன் இப்படியே வச்சிருக்கோம்னா இது ஏன் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டு எனிவே ஃபிராக்ஷன்ல எழுதும்போது கேன்சல் தான் பண்ண போறோம். ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம்ல. இப்ப பாருங்க, இதை கேன்சல் பண்ணா 12ஆல கேன்சல் பண்ணா இது 2ன்னு வந்துருமா? இத 18ஆல கேன்சல் பண்ணா இது 2ன்னு வந்துருமா? சோ இப்ப இது 2 கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப என்ன? திரும்பவும் 7000 தான் வருமா? சோ அப்ப என்ன? இந்த மாதிரி 18 நாள் 24 மெஷினை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 7000 பேக் தான் ரெடி பண்ண முடியும். சோ இந்த மாதிரி அன்னோன் நோன் தெரிஞ்சதுன்னா நீங்க அதிக டைம் எடுத்துக்கிறதுங்கிறது குறையும். ஆனா அன்னோன் நோன் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். இது பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த கான்செப்ட் என்ன? எதிர் விகிதத்தை சார்ந்தது, இது நேர் விகிதத்தை சார்ந்தது. இந்த நேர் விகிதம் எதிர் விகிதம்ங்கிறது தெளிவா புரியணும்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக்கை தெளிவா பார்க்கணும். அதுல இருக்க எல்லா டாபிக் கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா ஆப்வியஸா இதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14400 சோப்புகள் தயாரிக்க எத்தனை நாட்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ரொம்ப சிம்பிள். முன்னாடி சால்வ் பண்ணது இதுவும் ஒண்ணுதான். எடுத்து எழுதுறோம், எதை மல்டிப்ளை பண்ண போறோம், எது எதிர் விகிதமா நேர் விகிதமான்னு கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சோ என்ன கொடுத்திருக்காங்க? 15 மணி நேரம் வேலை செய்யுது 6 நாள் வேலை செய்யுது அப்படின்னா எத்தனை சோப்பு தயாரிக்குது? 9600 சோப்பு தயாரிக்குது. அதே இடத்துல இப்ப எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் அதிகம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 3 மணி நேரம் அதிகம் என்ன? 18 மணி நேரம் வேலை செய்யுது அப்படின்னா எத்தனை சோப்புகள் தயாரிக்கணும்? 14400 சோப்புகள் தயாரிக்கணும். அப்ப என்ன? ரொம்ப சிம்பிளா இது என்ன? இது 2 மல்டிப்ளை பண்ணா ஹவர்ஸ் கிடைச்சிருமா? 90 மணி நேரத்துல 9600 செய்யுது அப்படின்னு சொல்லிடலாமா? அதே 14400 செய்யறதுக்கு எத்தனை மணி நேரம் கண்டுபிடிச்சிடலாமா? சோ அவ்வளவுதான். இதை கண்டுபிடிச்சா போதும். 9600 செய்யறதுக்கு 90 ஹவர் ஆகும். அப்படின்னா அதிகமா பண்ணும்போது அதிக நேரம் தான் ஆகும். அதிகமா மேக் பண்ணும்போது, சோப்பு மேக் பண்ணும்போது. அப்ப என்ன? இதை கண்டுபிடிக்கலாம். இது என்ன? அன்னோன் பை நோன் தான். ஏன்னா இங்க அதிகமாச்சுன்னா இங்கேயும் மணிக்கணக்கு அதிகமாகும். ஏன்னா இந்த இடத்துல பெண்டிங் இருக்கனால இது 2 நான் மல்டிப்ளை பண்ண முடியாது. இப்ப வரப்போற ஆன்சர்ங்கிறது 18x நான் வச்சுக்க போறேன். ஏன்னா இங்க 15 இன்ட்டு 6 என்ன? 90 வச்சோமா? அதே மாதிரி இது 18 இன்ட்டு x வைக்கலாம்ல. அதுதான் இந்த ஸ்பாட்டோட வேல்யூ. இந்த ஸ்பாட்டுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல அன்னோன் நோன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா. சோ அன்னோன் என்ன? 14400 டிவைடட் பை 9600 இன்ட்டு 90. இதை மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணா என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஆன்சர். சோ இது கேன்சல் பண்ணலாமா? 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். அடுத்ததா 90 96 அடிக்கலாம். இது 6ஆல அடிச்சீங்கன்னா என்ன? 15 6ங்கிறது 90, 16 6ங்கிறது 96. சோ இந்த 16 வச்சு இதை அடிச்சீங்கன்னா 9 16ங்கிறது 144. சோ 9 இன்ட்டு 15 என்ன? 10 டைம் 9ங்கிறது 90, 5 டைம் 45. அப்ப 135 ஹவர் அப்படிங்கிறது தேவைப்பட்டிருக்கும். அப்ப 135 ஹவர்ங்கிறது தேவைப்படும். இந்த 135ங்கிறது இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலா. இப்ப 18xங்கிறது 135. சோ அப்ப xங்கிறது என்ன? 135 டிவைடட் பை 18. சோ இந்த இடத்துல இதை 3ஆல அடிங்க. 3ஆல அடிச்சீங்கன்னா என்ன வரும்? சோ இது கீழே 6 வரும், மேல என்ன வரும்? சோ 3ஆல அடிச்சா 4 டைம் 3 இருக்கு. அடுத்தது 15ல 5 டைம் 45 பை 6ங்கிறது திரும்பவும் 3ஆல அடிக்கலாம். சோ அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 15 பை 2ன்னு வந்துருமா? அப்ப 7.5 நாள் ஆகுமா? சோ 7.5 நாள்ல இந்த
18 மணி நேரம் வேலை செஞ்சதுன்னா 14,400 சோப்புகளை மேக் பண்ணிரும். சோ இந்த இடத்துல அன்னோன் நோன் கிளியரா எடுத்து எழுதிட்டு இது அன்னோன் பை நோன் வருமா நோன் பை அன்னோன் வருமான்றது தெளிவு பண்ணிட்டீங்கன்னா அது வேற ஒண்ணு இல்ல. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அன்னோன் பை நோன் வரும். இங்க இன்க்ரீஸ் ஆகி இங்க டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸா என்ன வரும் நோன் பை அன்னோன் வரும். சோ அந்த விஷயங்கள் தெளிவா தெரியணும். சோ இது தெளிவா தெரிஞ்ச அப்புறம் எல்லா இடத்துலயுமே நம்ம ஒரே மெத்தட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால இது ஈஸியா புரிஞ்சிடும். ஏன்னா கான்செப்ட் வந்து பேசிக்கா ஒரே மெத்தட் தான் யூஸ் பண்றோம். சோ அதனால ஈஸியா புரிஞ்சிடும். சோ இதுக்கான ஆன்சர் 7.5 நாள். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில் 135 டன்கள் சரக்குகளை இடம் பெயர்க்கின்றன எனில் 1800 டன்கள் சரக்குகளை 4 நாட்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். முன்ன வந்து சால்வ் பண்ண அதே டைப் தான். என்ன கொடுத்துருக்காங்க? 6 வண்டிகள் 6 வந்து வாகனம் தேவைப்படுது. அதே இடத்துல எத்தனை நாள்ல 5 நாள் இந்த மாதிரி 6 வாகனம் தேவைப்படுது 135 டன்னு கொண்டு போறதுக்கு. சோ 5 நாள் அப்படிங்கிறது தேவைப்படுது, 6 வண்டி அப்படிங்கிறது தேவைப்படுது. 6 லாரி அப்படின்னு வச்சுக்குவோம். சோ அந்த இடத்துல என்ன இத்தனை டன் நிறுத்துறதுக்கு. இப்ப அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க? 1800 டன்னை நிறுத்தணும் அங்க, அதாவது மூவ் பண்ணும். 1800 டன்னை மூவ் பண்ணும். அதுக்கு எத்தனை நாள்ல மூவ் பண்ணும்? 4 நாள்ல இருந்து மூவ் பண்ணிடணும். அப்ப எத்தனை லாரி தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனை அடிஷனல் லாரி தேவைப்படும் அப்படிங்கறத இங்க கொஸ்டின். சோ ரொம்ப சிம்பிள். இப்ப 6 × 5 என்ன 30 லாரியா? 30 லாரி போச்சுன்னா 135 டன் நகர்ந்துரும். அப்ப 1800 டன் நகரத்துக்கு எவ்வளவு லாரி தேவைப்படும்? அதிகமான லாரி தேவைப்படுமா கம்மியா லாரி தேவைப்படுமா? டன் அதிகமாச்சுன்னா லாரியும் அதிகமான யூசேஜ் தானே பண்ணணும். சோ 5 நாள் 6 லாரினா 30 லாரி, அதாவது 30 டைம் லாரி யூஸ் பண்ணிருப்போம். அதாவது ஒரு லாரியா யூஸ் பண்ணாலும் சரி 6 லாரியா யூஸ் பண்ணாலும் மொத்தமா 30 லாரி அப்படின்றது தெரியுமா? இப்ப டன் அதிகமாச்சுன்னா லாரியும் அதிகமா தான் ஆகும். அப்போ அன்னோன் பை நோன் யூஸ் பண்ணுவோமா? 1800 அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். 135க்கு எத்தனை லாரி தேவைப்படும் தெரியும், 30 லாரி தேவைப்படும். சோ இப்ப இது சால்வ் பண்ணா வர்றதுதான் ஆன்சர். சோ இது என்ன 15ஆல அடிக்கலாமா? 9 15 அப்படிங்கறது அடிக்கலாம். இது 2 15 அப்படின்னு அடிக்கலாம். சோ அடுத்து 9ஆல அடிக்கலாம். இது 9ஆல அடிச்சீங்கன்னா 200. 200 × 2 என்ன 400 லாரி தேவைப்படும். சோ 400 லாரி தேவைப்படும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஆனா எத்தனை நாள்ல யூஸ் பண்றோம்? 4 நாள். 400 லாரி வந்து மொத்தமா 4 நாளுக்கு தேவைப்படும். ஒரு நாளைக்கு எத்தனை லாரி இருக்குன்னு சொல்லிட முடியுமா? சோ ரொம்ப சிம்பிள். அது வேற ஒண்ணுமே இல்ல. இங்க எக்ஸ்ன்னு வச்சீங்கன்னா இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் தான் இந்த 400. ஏன்னா இங்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் நீங்க எழுதணும். அதே போல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் நீங்க எழுதணும். அப்ப 4xங்கிறதுக்கான வேல்யூ தானே எனக்கு 400 கிடைச்சிருக்கு. 4x அப்படிங்கிறது 400. xங்கிறது என்ன சொல்லிடலாமா? 400/4 என்ன 100. அப்ப எத்தனை லாரி தேவைப்படும்? 100 லாரி தேவைப்படும் அப்படிங்கறது சொல்லிடலாம். அப்ப அடிஷனலா எத்தனை லாரி தேவைப்படும், கூடுதலா எத்தனை லாரி தேவைப்படும் தான் இங்க கொஸ்டின். 100 லாரி அப்படிங்கிற ஆன்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா 6 லாரி ஆல்ரெடி இருக்கு. அப்ப 6 லாரியில இருந்து 100 லாரி ஆகுதுன்னா 94 லாரி அதிகப்படியா எடுத்துக்கிறாங்க. சோ அப்ப இன்னும் 94 லாரி அப்படிங்கறது அதிகப்படுத்தினா 1800 டன்னை 4 நாள்ல மூவ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன? ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும் ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுவோம். ஏ எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? ஏ 12 மணி நேரத்துல முடிக்கிற வேலையை பியும் சியும் சேர்ந்தா எவ்வளவு நேரத்துல முடிக்கிறாங்க? 3 மணி நேரத்திலேயே முடிச்சிடுறாங்க. அதே இடத்துல ஏவும் சியும் சேர்ந்தா 6 மணி நேரத்துல முடிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ நம்ம எல்சிஎம் தானே எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன 12 தானே வரும். சோ 12 தான் ஹையஸ்ட் நம்பர், 11 தான் எல்சிஎம் வரும். நார்மல் எல்சிஎம் மெத்தட்ல சால்வ் பண்ணாலும் சரி, ஷார்ட் கட் சால்வ் பண்ணாலும் சரி 12ங்கிற எல்சிஎம் வந்துடும். இப்ப 12 ஹவர்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு பேஜ் எழுதுறான்னு வச்சுக்கோமா, எழுதுறதுன்னு வச்சுக்கலாம் சார். இங்க வேலையை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை நம்ம எழுதுறதுன்னு வச்சுக்கோம். ஒரு பேஜ் 1 மணி நேரத்துக்கு எழுதுறான். சோ இவன் எத்தனை எழுதுறான்? இவங்க 2 பேர் சேர்ந்தா எத்தனை பேஜ் எழுதுறாங்க? சோ 2 பேர் சேர்ந்தா 4 பேஜ் 1 மணி நேரத்துக்கு எழுதுறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்தா எத்தனை பேஜ் எழுதுறாங்க? 2 பேஜ் எழுதுறாங்க 1 மணி நேரத்துக்கு. ரொம்ப சிம்பிள். 12 ஹவர்ல 12 பேஜ் எழுதுறதுனால ஒரு பேஜ், 3 ஹவர்ல 12 பேஜ் எழுதுறதுனால 4 பேஜ் 1 ஹவர் அப்படின்னு சொல்றோம். 6 மணி நேரத்துக்கு 12 பேஜ் எழுதுறதுனால 2 பேஜ் 1 ஹவர் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப என்ன இந்த இடத்துல என்ன தெரியுது? சோ ஏ அண்ட் சி அப்படிங்கிறது காம்பினேஷன் இருக்கா? சோ ஏவோட வேல்யூ ஆல்ரெடி 1ன்னு தெரியும். அப்ப சி யோட வேல்யூ என்ன? 1 தானே. ஏன்னா a plus c 2ன்னு கொடுத்துருக்கனால a ஓட வேல்யூ 1ன்னு தெரிஞ்சதுனால இது 1 plus 1 தானே இருக்கும். அப்ப c 1னா b ஓட வேல்யூ என்ன? b 3ன்னு சொல்லிடலாமா? ஏன்னா b யும் c யும் சேர்ந்தா 4 1 மணி நேரத்துக்கு எழுதுறாங்க அப்படின்னா b 3 எழுதிருப்பான், c 1 எழுதிருப்பான். ஏன்னா c 1ங்கிறது a வை வச்சு இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப b வந்து 3 பேஜ் எழுதுறான் 1 மணி நேரத்துக்கு அப்படின்னா B மட்டும் தனியா பண்றானா என்ன பண்ணணும்? 12 பேஜ் எழுதி முடிக்கணுமா? 12 பேஜ் எழுதி முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்குவான்? 4 ஹவர்ஸ் எடுத்துக்குவானா? ஏன்னா B எவ்வளவு எழுதுறான்?
ஒரு மணி நேரத்துக்கு 3 பேஜ் எழுதுறான்றது கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் காம்பினேஷன்ல தான் இருக்கும். இப்போ இது ஏசினா ஏவை இங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணா சி என்னன்னு கிடைச்சிடும். அந்த சியை கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா பி என்னன்னு கிடைச்சிடும். பி தனியா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வேலை செய்யறான்னு தெரிஞ்சிச்சுன்னா மொத்த வேலையை பி மட்டும் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சலாம். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 4 மணி நேரம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி மற்றும் சி ஆகியோர் 15 நாட்களிலும் ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாட்களிலும் முடிப்பர். ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப தனித்தனியா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்றாங்கன்றது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏவும் பியும் சேர்ந்தா எத்தனை நாள்? 12 நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பியும் சியும் சேர்ந்தா எவ்வளவு நாள் கொடுத்துருக்காங்க? 15 நாள் கொடுத்துருக்காங்க. சோ அடுத்தது என்ன? ஏவும் சியும் சேர்ந்தா எவ்வளவு நாள் கொடுத்துருக்காங்க? 20 நாள் கொடுத்துருக்காங்க. சோ இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் 12, 15, 20. இதுக்கு எல்சிஎம் என்ன? 60. சோ எல்சிஎம் ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணா என்ன? ஹையஸ்ட் நம்பரோட மல்டிபிளிகேஷன் தான் இருக்கும். இதுல ஹையஸ்ட் நம்பர் என்ன? 20. 20 12ஆல் டிவைட் பண்ண முடியாது, அதனால அடுத்த மல்டிபிள் போவீங்க. 40, 40ஐயும் 12ஆல் டிவைட் பண்ண முடியாது, அதனால அடுத்த மல்டிபிளிகேஷன் போவீங்க. 60, 60 12ஆல் டிவைட் பண்ண முடியும். சோ 60. அடுத்தது 60 15ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணோம். அதுவும் ஆகுது அப்படிங்கறதுனால தான் 60. இல்லைன்னா அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். சோ இந்த இடத்துல அப்படி இல்லைன்னா 12, 15, 20 அப்படிங்கறத யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம்ல எல்சிஎம், அந்த மாதிரி சால்வ் பண்ணி 60ன்றது எடுத்துடணும். அப்ப மொத்தம் 60 பேஜ் எழுதணும். 12 நாள் ஏவும் பியும் சேர்ந்து எழுதுவாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் எழுதுவாங்க? 5 பேஜ் ஒரு நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து எழுதுவாங்க. அதே பியும் சியும் சேர்ந்து எத்தனை பேஜ் எழுதுவாங்க? 4 பேஜ் எழுதுவாங்க ஒரு நாளைக்கு. அதே இடத்துல ஏவும் சியும் சேர்ந்தா எத்தனை எழுதுவாங்க? 3 பேஜ் எழுதுவாங்க. ஏன்னா 20 நாள்ல 60 பேஜ் முடிக்கிறதுனால 3 பேஜ் அப்படின்னு எழுதலாமா? சோ இப்ப 3 பேரு சேர்ந்தா, அதாவது 3 சேர்த்தனோம்னா என்ன? 2 டைம் ஏபிசி இருக்குமா? அது நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம ஏபிசி கண்டுபிடிச்சாதான் ஒவ்வொருத்தர் வேலையும் தனியா கண்டுபிடிக்க முடியும். சோ இப்போ 2 டைம் ஏபிசி இருக்குது. 3 ஆட் பண்ணிக்கலாம். 3 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 5 + 4 + 3 அப்படிங்கிறது என்ன? 12 per day செய்வாங்க. எத்தனை பேரு? 2 டைம் ஏ, 2 டைம் பி, 2 டைம் சி. அப்ப ஒரு டைம் ஏபிசி மட்டும் இருக்கணும்னா என்ன? இதுல பாதி தானே செய்வாங்க. இதுல பாதினா என்ன? 6 ஒரு நாளைக்கு செய்வாங்க. சோ ஒரு நாளைக்கு 6 பேஜ் எழுதுவாங்க. ஏபிசி 3 பேர் சேர்ந்தா. இங்க அந்த மாதிரி கொஸ்டின் இருந்ததுன்னா 3 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்கன்ற கொஸ்டின் இருந்ததுன்னா 60/6 போட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஆனா இங்க கேட்கிறது என்ன? ஒவ்வொருத்தரும் எவ்வளவு முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப ஏபிசி 3 பேர் சேர்ந்தா 6 அப்படின்னா இங்க ஏபி இருக்கா? ஏபி எத்தனை பண்ணுவாங்க? 5. அப்ப சி என்னன்னு சொல்லிடலாமா? ஏபிசி 3 பேர் சேர்ந்தா 6, ஏபி மட்டும் 5 பண்ணிடுறாங்கன்னா ரிமைனிங் இருக்கிற 1 தானே சி பண்ணுவான். 1 per day சி ஓட வேலை அப்படின்னு சொல்லிடலாமா? அடுத்தது என்ன? இங்க பிசி இருக்கா? ஏபிசி மொத்தம் எத்தனை? 6. அப்ப பிசி வந்து 4னா இங்க ஏ ஓட வேலைன்னு சொல்லிடலாமா? 2 ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிடலாமா? அடுத்தது ஏபிசி அப்படிங்கிறது 6 அப்படின்னா ஏசி வந்து 3 அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 3 என்ன? பி வந்து 3 சொல்லிடலாமா? சோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அதாவது ஒவ்வொருத்தரும் தனித்தனியா எவ்வளவு பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சி வந்து 1 தான் ஒரு நாளைக்கு எழுதுறான், ஏ வந்து 2 பேஜ் தான் ஒரு நாளைக்கு எழுதுறான், பி வந்து 3 பேஜ் தான் ஒரு நாளைக்கு எழுதுறான். சோ அப்படின்னா மொத்தமா இப்ப என்ன கேட்டிருக்காங்க? சி மட்டும் எத்தனை நாள் ஆகும், ஏ மட்டும் எத்தனை நாள் ஆகும், பி மட்டும் எத்தனை நாள் ஆகும். சோ ஏ மட்டும் எத்தனை நாள் ஆகும்? அவன் எவ்வளவு எழுதுறான்? ஒரு நாளைக்கு 2 பேஜ் எழுதுறான்னா 60 பேஜ் எழுதி முடிக்க 30 நாள் எடுத்துக்குவான். அடுத்தது என்ன? ரெண்டாவது பி ஒரு நாளைக்கு எவ்வளவு பேஜ் எழுதுறான்? 3 பேஜ் எழுதுறான் அப்படின்னா அவன் எத்தனை நாள் எடுத்துக்குவான்? 60/3 20 நாள் எடுத்துக்குவான். அடுத்ததான் என்ன? சி எவ்வளவு பேஜ் எழுதுறான்? ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் எழுதுறான்னா 60 பேஜ் எழுதுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்குவான்? 60 நாள் எடுத்துக்குவான். சோ இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல என்னன்னா எல்லாமே ஒரே மெத்தட் தான். இங்க என்ன 2ABC அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல அதை கண்டுபிடிக்காம விட்டுட்டோம்னா தப்பா ஆன்சர் பண்ணிடுவோம். சோ இந்த இடத்துல 12ன்னு வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா வேற ஒரு ஆன்சர் வந்துடும். அது தப்பான ஆன்சரா போயிடும்.